ஒரு சின்ன வயசு பையன்கிட்ட நீ வளர்ந்து பெரியவனாகி என்ன ஆக போகிறேன்னு கேட்டால் டாக்டர் ஆகிட்டு உயிர்களை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லுவான். போலீஸ் ஆகிட்டு ஊரை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லுவான். மிலிட்ரிக்காரன் ஆகிட்டு நாட்டை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லுவான். அதே பையனை படித்து முடித்ததுக்கப்புறம் கேட்டால் டாக்டராக போகிறேன்னு தான் சொல்லுவான். ஆனால் உயிர்களை காப்பாற்றுறதை பற்றி யோசிக்க மாட்டான். ஈஸியாரில் வீடு வாங்கணும்னு சொல்லுவான். பென்ஸ் காரில் போகணும்னு சொல்லுவான். ஸோ சூப்பர் ஹீரோ மாதிரி யோசிச்சுட்டு இருந்த ஒரு பையன் சுயநலவாதியாக மாறிடுவான். அதுக்கு காரணம் நம்மளோட கல்வி முறை. அப்போ நம்ம நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றீங்களா? 150%. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மீனோட திறமையை டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக அதை மறையற சொன்னால் அது ஃபெயில் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு மறையற தெரியாது, நீந்த மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இங்கே எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன திறமை இருக்குன்னு தெரிஞ்சிக்காம நாமளாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி எல்லாருக்கும் ஒரே விதமான டெஸ்ட் வச்சு அதில் யாராவது ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவன் வாழ்க்கையிலே ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சுட்டு இருக்கோம். எங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குது. அந்த திறமையை வெளியே கொண்டு வர்றது தான் நம்ம கல்வி முறையாக இருக்கணும்.